நம் சிவமே நிம்மதி நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று அப்பன் சிவனிடம் நீங்கள் தினமும் வேண்டுவது அவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க அப்பன் ஈசன் சொல்வதை கடைசி வரை கேளுங்கள். உங்களுக்குள் ஒரு மாற்றம் பிறக்கும். ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்ன தேடுகிறான் என்று பார்த்தால், அது செல்வம் அல்ல, அது புகழ் அல்ல, அது அதிகாரமும் அல்ல. அவன் உள்ளுக்குள்ளே தேடுவது ஒரே ஒன்று, நிம்மதி. அந்த நிம்மதி கிடைக்காமல் தான் அவன் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். காலையில் எழுந்ததும் இருந்து இரவு படுக்கும் வரை அவன் மனசு ஒருபோதும் அமைதியாக இல்லை. யோசனைகள், பயங்கள், சிகள், விரக்திகள் அவனை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து விடுகிறது. அந்த மனிதன் ஒரு நாள் தன் மனம் இவ்வளவு சோர்ந்து போன நிலையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு காடுக்குள் சென்று விடுகிறான். யாரும் இல்லாத இடம், சத்தம் இல்லாத இடம், அவன் மனசு மட்டும் அவனை கிழித்து கொண்டே இருக்கும் இடம். அவன் அங்கே அமர்ந்து கொண்டு தன்னையே கேட்டுக்கொள்கிறான். என்ன வேண்டும் எனக்கு? நான் ஏன் இவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று. அந்த நேரத்தில் அவன் முன் ஒரு அமைதி, ஒரு ஆழ்ந்த அமைதி தோன்றுகிறது. அந்த அமைதிக்குள் ஒரு ஒலி, அந்த ஒலி வார்த்தையாக மாறுகிறது. அது ஒரு சாதாரண குரல் இல்லை, அது ஒரு உணர்வு போல, ஒரு சக்தி போல. அதுதான் சிவன். நீ தேடுவது வெளியே இல்லை என்று அந்த குரல் மெதுவாக சொல்கிறது. நீ ஓடிக்கொண்டிருப்பது தவறான திசையில். அவன் அதிர்ச்சி அடைகிறான். எனக்கு நிம்மதி வேண்டும், அதை எப்படி அடைவது என்று அவன் கேட்கிறான். சிவன் சிரிக்கிறார். அந்த சிரிப்பு ஒரு பதில் போல இருக்கும். நிம்மதி என்பது நீ பெற வேண்டிய ஒன்று இல்லை, நீ இழந்த ஒன்றை மீண்டும் உணர வேண்டியது. அவன் புரியாமல் கேட்கிறான், நான் எதை இழந்தேன்? உன்னை நீயே என்று சிவன் சொல்கிறார். நீ பிறந்த போது உன்னிடம் எந்த பயமும் இல்லை, எந்த ஒப்பீடும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை. நீ இருந்தது மட்டும் இருந்தது. அதுதான் நிம்மதி. ஆனால் நீ வளர வளர உலகம் உன்னிடம் பல விஷயங்களை சேர்த்தது. பிறரை பார்த்து நீ உன்னை அளக்க ஆரம்பித்தாய். உன் மகிழ்ச்சியை பிறரின் கையில் கொடுத்தாய். உன் மனதை வெளியில் கட்டி வைத்தாய். அதனால்தான் இங்கு நீ சோர்ந்து போயிருக்கிறாய். அவன் அமைதியாக கேட்கிறான். அவன் கண்களில் நீர் திரள ஆரம்பிக்கிறது. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். முதல்ல நிறுத்து என்று சிவன் சொல்கிறார். ஓடுவதை நிறுத்து, ஒப்பிடுவதை நிறுத்து, யோசிப்பதை கூட சில நேரம் நிறுத்து. நீ அமைதியாக இருந்தால்தான் உன் உள்ளே என்ன நடக்குது என்று தெரியும். அவன் மெதுவாக கண்களை மூடுகிறான். அவன் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறான். முதல் சில வினாடிகள் கூட அவனுக்கு கடினமாக இருக்கும். அவன் மனம் மீண்டும் ஓட ஆரம்பிக்கிறது. ஆனால் சிவன் மீண்டும் சொல்கிறார், மனம் ஓடுவது தவறு இல்லை, அதை பிடித்து நிறுத்த முயற்சிப்பதே உன் தவறு. அதை ஓடவிடு, நீ பார்த்துக்கொள். அவன் மெதுவா அதை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் மனம் ஒரு பக்கம் ஓடுகிறது. அவன் அதை பார்க்கிறான். எந்த தீர்ப்பும் இல்லாமல், எந்த எதிர்ப்பும் இல்லாமல். சில நிமிடங்கள் கழித்து அவன் உள்ளே ஒரு சிறிய அமைதி தோன்றுகிறது. அந்த அமைதிதான் ஆரம்பம். நிம்மதி என்பது பெரிய விஷயம் இல்லை என்று சிவன் சொல்கிறார். அது ஒரு பழக்கம், ஒரு நிலை. நீ அதை தினமும் உருவாக்க வேண்டும். ஆனால் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கின்றன என்று அவன் சொல்றான். பிரச்சனைகள் இருக்காத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது, சிவன் பதிலளிக்கிறார். ஆனால் நிம்மதி இல்லாத மனம்தான் பிரச்சனையை பெரிதாக்குகிறது. ஒரு அலை கடலில் எழுகிறது, அது ஒரு பிரச்சனை. ஆனால் கடல் அமைதியாக இருந்தால் அந்த அலை வந்து போகும். ஆனால் கடல் இட்செல்ஃப் குலைந்தால் ஒவ்வொரு அலைவும் புயலாக தோன்றும். அவன் அந்த வார்த்தைகளை கேட்டு ஆழமாக சிந்திக்கிறான். நான் எப்படி அந்த கடல் மாதிரி அமைதியா இருக்க முடியும் என்று அவன் கேட்கிறான். உன் கவனத்தை திருப்பி வை, சிவன் சொல்றார். நீ எப்போதும் வெளியே பார்க்கிறாய். யார் என்ன சொல்றாங்க, என்ன நடக்குது, என்ன கிடைக்கவில்லை. ஆனால் ஒருபோதும் உன் உள்ளே பார்க்கவில்லை. உன் சிந்தனைகளை கவனித்துப் பாரு, உன் உணர்வுகளை கவனித்துப் பாரு. அவையெல்லாம் வருவது போல் போய்விடும். நீ மட்டும் நிலையாக இருக்கிறாய். அவன் மெதுவாக அதை உணர ஆரம்பிக்கிறான். அந்த காடு, அந்த அமைதி, அந்த குரல் அவன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்குது. அந்த அமைதியை அவன் முதன்முறையாக உணர்ந்த அந்த நொடியில் அவன் உள்ளே ஏதோ மாற ஆரம்பித்தது. வெளியில் எதுவும் மாறவில்லை. அதே காடு, அதே இருள், அதே காற்றின் சத்தம். ஆனால் அவன் உள்ளே ஒரு மெதுவான வெளிச்சம் ஏற ஆரம்பித்தது. இதுதான் அந்த நிம்மதிதானா என்று அவன் மெதுவாக கேட்டான். சிவன் குரல் மீண்டும் ஒலித்தது. இது அதன் ஆரம்பம் மட்டும். நீ இப்போது கதவை திறந்திருக்கிறாய். உள்ளே செல்ல இன்னும் பயணம் இருக்கிறது. அவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். இப்போது அவன் மூச்சு கூட அவனுக்கு புதிதாக தோன்றியது.
இதுவரை அவன் மூச்சு விடுகிறான் என்று கூட கவனிக்கவில்லை. ஆனால் இப்போது ஒவ்வொரு மூச்சும் ஒரு உயிர் போல, ஒரு பரிசு போல. நான் ஏன் இதை முன்பு கவனிக்கவில்லை என்று அவன் கேட்டான். ஏனென்றால் நீ எப்போதும் எதிர்காலத்தில் வாழ்ந்தாய், சிவன் சொன்னார். நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த மாதம் என்ன கிடைக்கும், இன்னும் எதை அடைய வேண்டும் என்று நீ ஓடிக்கொண்டிருந்தாய். ஆனால் வாழ்க்கை எப்போதும் இப்போதே நடக்கிறது. அவன் அமைதியாக இருந்தான். நீ சாப்பிடும் போது கூட உன் மனம் வேறு எங்கோ இருக்கும். நீ பேசும்போது கூட நீ உண்மையில கேட்க மாட்டாய். நீ வாழ்கிறாய், ஆனால் உணராமல் வாழ்கிறாய். அதனால் தான் நிம்மதி இல்லாமல் போயிருக்கிறது. அந்த வார்த்தைகள் அவனை நேராக தொடுந்தது. அவன் தன் கடந்த காலத்தை நினைத்தான். எத்தனை தருணங்கள் அவன் வாழாமல் விட்டான். எத்தனை மகிழ்ச்சிகளை அவன் கவனிக்காமல் விட்டான். அவன் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. நான் இவ்வளவு நாள் தவறாக வாழ்ந்தேனா என்று அவன் மெதுவாக கேட்டான். தவறு என்று ஒன்றில்லை, சிவன் சிரித்தார். அது ஒரு அனுபவம். இப்போது நீ உணர ஆரம்பித்துள்ளாய், அதுவே முக்கியம். அவன் அந்த வார்த்தைகளில் ஒரு ஆறுதல் கண்டான். நிம்மதியான வாழ்க்கைக்கு முதல் படி கவனம். சிவன் மெதுவாக சொன்னார். நீ என்ன சென்றாயோ அதுல முழுவதும் இரு. சாப்பிடும்போது சாப்பிடு, நடக்கும்போது நட, பேசும்போது கேள். ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக வாழு. அவன் அதை மனதில் பதித்துக் கொண்டான். ஆனால் என் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று அவன் கேட்டான். அதுதான் அதன் இயல்பு, சிவன் பதிலளித்தார். மனம் ஓடுவது காற்று வீசுவது போல. அதை நிறுத்த முடியாது. ஆனால் நீ அந்த காற்றில் சிக்கிக்கொள்ள வேண்டியதில்லை. அதை எப்படி என்று அவன் கேட்டான். நீ மனம் அல்ல, சிவன் சொன்னார். அவன் அதிர்ச்சி அடைந்தான். அப்படின்னா நான் யார்? நீ பார்க்கிறவன். அந்த குரல் ஆழமாக ஒலித்தது. நீ சிந்தனைகளை பார்க்கிறாய், உணர்வுகளை பார்க்கிறாய். அப்படின்னா நீ அவை அல்ல, நீ அவற்றை காண்பவன். அவன் அந்த எண்ணத்தில் மூழ்கினான். அவன் தன் சிந்தனைகளை கவனித்தான். அவை வந்து போகிறது, ஒரு மேகம் போல். ஆனால் அவன் மட்டும் நிலையாக இருக்கிறான். அந்த உணர்வு அவனுக்கு புதிது. இதுதான் சுதந்திரம், சிவன் மெதுவாக சொன்னார். உன் சிந்தனைகள் உன்னை கட்டுப்படுத்தாத நிலை. உன் உணர்வுகள் உன்னை இழுத்துச் செல்லாத நிலை. நீ அவற்றை மட்டும் காண்பவனாகும் நிலை. அவன் உள்ளே ஒரு பெரிய அமைதி விரிந்தது. அந்த அமைதியில் அவன் முதன்முறையாக தன்னை உணர்ந்தான். சில நேரம் யாரும் பேசவில்லை, காடு மட்டும் சாட்சியாக இருந்தது. பின்னர் அவன் மீண்டும் கேட்டான். ஆனால் வாழ்க்கையில் ஆசைகள் இருக்கிறது, அது தவறா? சிவன் சிரித்தார். ஆசை தவறு இல்லை, ஆனால் ஆசையில் அடிமையாக இருப்பதே பிரச்சனை. ஒரு மனிதன் ஒரு பொருளை விரும்புகிறான், அது இயல்பு. ஆனால் அது கிடைக்கவில்லை என்றால் அவன் உடைந்து போகிறான். அதுதான் அடிமை. நீ ஆசை வைத்திருக்கலாம், ஆனால் அது இல்லாமல் கூட நீ அமைதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உன்னை கட்டுப்படுத்தாது. அவன் அந்த வார்த்தைகளை ஆழமாக உணர்ந்தான். நான் எப்படி அந்த நிலைக்கு போக முடியும் என்று அவன் கேட்டான். நீ உன்னிடம் கேள், சிவன் சொன்னார். இந்த ஆசை இல்லாமல் நான் வாழ முடியாதா? இது இல்லாமல் நான் சிதைந்து போகிறேனா என்று கேள். உண்மையான பதில் உனக்கு தெரியும். அவன் அமைதியாக இருந்தான். அவன் தன் ஆசைகளை நினைத்தான். அவை அவனை எப்படி கட்டி போட்டிருந்தது என்று புரிந்தது. நிம்மதி என்பது வெளியில் கிடைக்காது, சிவன் மீண்டும் சொன்னார். நீ எதை பெற்றாலும் இன்னும் ஏதோ வேண்டும் என்று மனம் சொல்வது. அதனால் நிம்மதி எப்போதும் தள்ளிக்கொண்டே போகும். ஆனால் நீ இப்போது இருக்கிறதை ஏற்றுக்கொண்டால் அந்த நொடியில் நிம்மதி உனக்கு கிடைக்கும். அவன் அந்த வார்த்தைகளில் ஒரு ஆழமான உண்மையை கண்டான். காடு இன்னும் அமைதியாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த அமைதி அவனை பயமுறுத்தவில்லை, அது அவனை அரவணைத்தது. அவன் மெதுவாக கண்களை திறந்தான். அந்த இருளில் கூட அவன் உள்ளே ஒரு வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் அவன் உள்ளே பரவ ஆரம்பித்த போது அவன் வாழ்க்கையை அவன் முதல் முறையாக வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தான். இதுவரை அவன் பார்த்தது எல்லாம் பிரச்சனைகள், குறைகள், கிடைக்காதவை. ஆனால் இப்போது அவன் கவனம் மெதுவாக மாறியது. நான் இவ்வளவு நாள் என்னதான் தேடினேன் என்று அவன் மெதுவாக கேட்டான். சிவன் குரல் மீண்டும் அமைதியாக ஒலித்தது. நீ தேடியது முழுமை, ஆனால் நீ அதை தவறான இடங்களில் தேடியாய். முழுமை என்றால் என்ன என்று அவன் கேட்டான். நீ முழுமையற்றவன் என்று நினைப்பதுதான் உன் முதல் தவறு, சிவன் சொன்னார். நீ ஏற்கனவே முழுமையானவன், ஆனால் நீ உன்னை குறைவாக பார்க்க ஆரம்பித்தாய். அவன் அமைதியாக இருந்தான். உலகம் உன்னிடம் சொன்னது இன்னும் சிறந்தவனாக வேண்டும், இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் உயர வேண்டும். அது தவறு இல்லை, ஆனால் அதற்காக நீ உன்னை இழந்து விட்டாய்.
அந்த வார்த்தைகள் அவன் உள்ளே ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்தியது. நான் என்னை எப்படி இழந்தேன் என்று அவன் கேட்டான். நீ பிறரை மகிழ்விக்க வாழ ஆரம்பித்த நாள் முதல், சிவன் பதிலளித்தார். நீ உன் முடிவுகளை உன் மனசுக்காக எடுக்கவில்லை, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து எடுக்க ஆரம்பித்தாய். அங்கிருந்துதான் உன் நிம்மதி மெதுவாக போய்விட்டது. அவன் தன் வாழ்க்கையை நினைத்தான். எத்தனை முடிவுகள் அவன் மனசுக்காக இல்லை, பிறருக்காக எடுத்தான். அவன் ஆழமாக மூச்சை விட்டான். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். உண்மையாக இரு, சிவன் சொன்னார். நீ யார் என்பதை ஏற்று உன் உணர்வுகளை மறைக்காதே. உன் உண்மையை வாழு. அது சில நேரங்களில் கடினமாக இருக்கும், ஆனால் அதுதான் உனக்கு நிம்மதி தரும். அவன் மெதுவாக தலையாட்டினான். நிம்மதி என்பது ஒரு அமைதி மட்டுமல்ல, சிவன் தொடர்ந்தார். அது ஒரு நேர்மை, ஒரு உண்மை. நீ உன்னுடன் பொய் பேசாமல் இருப்பது. அவன் அந்த வார்த்தைகளை ஆழமாக உணர்ந்தான். ஆனால் வாழ்க்கையில் பல உறவுகள் இருக்கிறது என்று அவன் கேட்டான். அவை நிம்மதியை குலைக்கிறது. சிவன் மெதுவாக சிரித்தார். உறவுகள் நிம்மதியை குலைக்காது, எதிர்பார்ப்புகள் தான் குலைக்கும். அவன் கவனமாக கேட்டான். நீ ஒருவரை நேசிக்கிறாய், அது அழகானது. ஆனால் நீ எதிர்பார்க்க ஆரம்பித்தவுடன், அவர்கள் அப்படியே நடக்க வேண்டும் என்று நினைச்சவுடன் அங்கேயே துன்பம் ஆரம்பிக்குது. அவர்கள் உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடக்கவில்லை என்றால் நீ பாதிக்கப்படுகிறாய். அவன் தன் வாழ்க்கையை நினைத்தான். அது உண்மை என்று புரிந்தது. அப்போ நான் எதிர்பார்க்கவே கூடாதா என்று அவன் கேட்டான். நீ எதிர்பார்க்கலாம், சிவன் சொன்னார். ஆனால் அதை கட்டாயமாக்காதே. நீ நேசிப்பது நிபந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது உனக்கு நிம்மதி தரும். அவன் அந்த வார்த்தைகளை மனதில் பதித்துக் கொண்டான். காடு இப்போது இன்னும் ஆழமாக அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி அவனுக்கு ஒரு தோழன் போல இருந்தது. நான் இன்னும் ஒரு விஷயம் கேட்கலாமா என்று அவன் மெதுவாக கேட்டான். கேள், சிவன் சொன்னார். பயம், அது என்னை எப்போதும் பிடித்து வைத்திருக்கிறது. நான் எதை செய்ய முயன்றாலும் அது என்னை நிறுத்துகிறது. சில நொடிகள் அமைதி. பிறகு அந்த குரல் மீண்டும் ஒலித்தது. பயம் என்பது எதிர்காலத்தின் கற்பனை. அவன் அதிர்ச்சி அடைந்தான். நடக்காத விஷயங்களை நீ மனதில் உருவாக்குகிறாய், அதை உண்மையாக நம்புகிறாய். அதுதான் பயம். ஆனால் இப்போ இந்த நொடி நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், எதுவும் நடக்கவில்லை. அவன் சுற்றி பார்த்தான். அது உண்மை. நீ உன் மனசை நம்பி பயப்படுகிறாய், ஆனால் உண்மையை கவனிக்கவில்லை. அவன் மெதுவாக அந்த உண்மையை உணர்ந்தான். அப்போ பயத்தை எப்படி விடுவது என்று அவன் கேட்டான். அதை எதிர்த்து போராடாதே, சிவன் சொன்னார். அதை கவனித்துப் பார். அது எங்கிருந்து வருகிறது? அது உண்மையா என்று கேள். மெதுவாக அது மறைந்துவிடும். அவன் அந்த முறையை மனதில் வைத்துக் கொண்டான். நிம்மதி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல, சிவன் மெதுவாக சொன்னார். பிரச்சனைகள் இருந்தாலும் உன் மனம் அமைதியாக இருக்கும் நிலை. அவன் உள்ளே ஒரு ஆழமான அமைதி பரவியது. இப்போது அவன் புரிந்து கொண்டான். வாழ்க்கை மாற வேண்டியதில்லை, அவன் பார்வைதான் மாற வேண்டும். அந்த காடு, அந்த இரவு, அந்த குரல் அவனை ஒரு புதிய மனிதனாக மாற்றிக் கொண்டிருந்தது. அவன் மெதுவாக சிரித்தான். பல நாட்களுக்கு பிறகு உண்மையான சிரிப்பு. அந்த சிரிப்பு அவன் முகத்தில் நீண்ட நேரம் தங்கியது. அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்லை. அது உள்ளே ஒரு சுமை இறங்கிய பின் வரும் சிரிப்பு. பல வருடங்களாக தாங்கி வந்த பாரம் மெதுவாக கீழே விழுந்தது போல. அவன் தன் உள்ளத்தை கவனித்தான். அங்கே ஒரு வெறுமை இல்லை, ஆனால் ஒரு நிறைவு இருந்தது. எதுவும் இல்லாதது போல இருந்தாலும் எல்லாமே இருப்பது போல ஒரு உணர்வு. இது என்ன உணர்வு என்று அவன் மெதுவாக கேட்டான். சிவன் குரல் மெதுவாக ஒலித்தது. அது அமைதி, அது நீ. அவன் கண்களை மூடி அந்த உணர்வில் ஆழ்ந்தான். சில நேரம் கழித்து அவன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். ஆனால் வாழ்க்கை எப்போதும் இப்படியே அமைதியாக இருக்காது. நான் மீண்டும் அந்த பழைய சூழ்நிலைக்கு திரும்ப வேண்டும். அப்போது இந்த நிம்மதி போய்விடுமோ என்று அவன் கவலையுடன் கேட்டான். சிவன் சிரித்தார். நிம்மதி வெளியிலிருந்து வரவில்லை, அது உள்ளிருந்து வருகிறது. அதனால் அது எங்கேயும் போகாது. ஆனால் நீ அதை மறந்து விடலாம். அதனால் அது இல்லாதது போல தோன்றும். அவன் கவனமாக கேட்டான். அதை எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது என்று அவன் கேட்டான். ஒவ்வொரு நாளும் உன்னுடன் சில நேரம் இரு, சிவன் சொன்னார். உலகத்துடன் பேசுவதற்கு முன் உன்னுடன் பேசு. உலகத்தை கேட்பதற்கு முன் உன் உள்ளத்தை கேள். அவன் அந்த வார்த்தைகளை ஆழமாக உணர்ந்தான். நீ உன்னுடன் நேரம் செலவிடவில்லை என்றால் நீ உன்னை இழந்து விடுவாய்.
சிவன் மெதுவாக சொன்னார். அவன் தன் வாழ்க்கையை நினைத்தான். எப்போதாவது அவன் அமைதியாக தனியாக அமர்ந்ததுண்டா? இல்லையென அவனுக்கு பதில் தெரிந்தது. இனி நான் அதை செய்யப் போகிறேன் என்று அவன் மெதுவாக சொன்னான். அதுதான் உன் ஆரம்பம், சிவன் சொன்னார். காற்று மெதுவாக வீசியது. அந்த காற்று கூட இப்போது அவனுக்கு வேறுபட்டதாக தோன்றியது. நான் இன்னொரு விஷயம் கேட்கலாமா என்று அவன் கேட்டான். கேள் என்றார் சிவன். கோபம், அது என்னை பலமுறை கெடுத்து விட்டது. நான் பிறகு வருந்துகிறேன். ஆனால் அந்த நேரத்தில் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. சிவன் குரல் சற்று ஆழமானது. கோபம் என்பது வெளியில் இருந்து வருவது இல்லை. அவன் கவனமாக கேட்டான். அது உன் எதிர்பார்ப்பு உடைந்த போது வரும் ஒரு எதிர்வினை. நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், அது நடக்கவில்லை. அங்கே கோபம் உருவாகிறது. அவன் அந்த உண்மையை உடனே உணர்ந்தான். அப்போ அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அவன் கேட்டான். கட்டுப்படுத்த வேண்டாம், சிவன் சொன்னார். அதை புரிந்து கொள். கோபம் வரும்போது உடனே செயல்படாதே. ஒரு மூச்சு விடு, அதை கவனித்துப் பார். அது சில நொடிகளில் குறைந்துவிடும். ஆனால் நீ உடனே பேச ஆரம்பித்தால் அல்லது செயல்படுத்தினால் அது பெரிதாகிவிடும். அவன் மெதுவாக தலையாட்டினான். நீ கோபத்தில் பேசும் வார்த்தைகள் உன் உண்மை அல்ல, அது ஒரு நொடியில் வந்த உணர்வு மட்டும். சிவன் தொடர்ந்தார். அதை நீ நம்பினால் அது உன்னை அழிக்கும். அவன் அந்த வார்த்தைகளை ஆழமாக எடுத்துக்கொண்டான். நிம்மதி என்பது உன் உணர்வுகளை ஒடுக்குவது அல்ல, சிவன் சொன்னார். அவற்றை புரிந்து கொண்டு அவை உன்னை கட்டுப்படுத்தாத நிலைக்கு வருவது. அவன் உள்ளே அந்த உணர்வை மெதுவாக உணர்ந்தான். காடு இப்போது அமைதியின் ஒரு கோயில் போல் இருந்தது. நான் இப்போது வேறொரு மனிதன் போல உணர்கிறேன் என்று அவன் மெதுவாக சொன்னான். நீ எப்போதும் இதுதான், சிவன் மெதுவாக பதிலளித்தார். இப்போதுதான் நீ உன்னை கண்டுகொண்டாய். அவன் கண்களை திறந்தான். இன்னும் இருந்தது, ஆனால் அவன் உள்ளே வெளிச்சம் அதிகமாக இருந்தது. அவன் மெதுவாக எழுந்தான். நான் இப்போது போக வேண்டிய நேரம் என்று அவன் சொன்னான். சில நொடிகள் அமைதி. பிறகு சிவன் குரல் மெதுவாக ஒலித்தது. நீ எங்கே போனாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். அவன் சிரித்தான். நான் உன்னை எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது என்று அவன் கேட்டான். நீ அமைதியாக இருந்தால் நான் அங்கே இருப்பேன், சிவன் சொன்னார். அவன் கண்களை மூடி ஒரு நிமிடம் நின்றான். அந்த அமைதியை உணர்ந்தான். பிறகு அவன் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். அந்த காடு விட்டு வெளியே. ஆனால் இப்போது அவன் பழைய மனிதன் இல்லை. அவன் உள்ளே ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு வலிமை. வாழ்க்கை மாறவில்லை, ஆனால் அவன் மாறிவிட்டான். அதனால அவனுக்கு எல்லாமே மாறியது போல தோன்றியது. அவன் ஒவ்வொரு அடியையும் மெதுவாக வைத்தான். ஒவ்வொரு மூச்சையும் உணர்ந்தான். ஒவ்வொரு நொடியையும் வாழ்ந்தான். அவன் இப்போது ஓடவில்லை, அவன் வாழ ஆரம்பித்தான். அவன் அந்த காட்டை விட்டு வெளியே வந்தபோது உலகம் அதே போலத்தான் இருந்தது. சாலைகள், மகள், சத்தம், அவசரம் எதுவும் மாறவில்லை. ஆனால் அவன் உள்ளே ஏற்பட்ட அந்த அமைதி அந்த உலகத்தை அவன் வேறொரு விதமாக பார்க்க வைத்தது. முன்பு அவன் பார்த்தது குழப்பம், இப்போது அவன் பார்த்தது இயக்கம். முன்பு அவன் உணர்ந்தது அழுத்தம், இப்போது அவன் உணர்ந்தது ஓட்டம். அவன் மெதுவாக நடந்தான், அவசரமில்லாமல், எதையும் அடைய வேண்டிய அவசரம் இல்லாமல். ஒவ்வொரு அடியும் ஒரு அனுபவமாக. ஒரு சிறிய கடையை கடந்து சென்றான். அங்கே ஒரு முதியவர் சிரித்தபடி தேநீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். முன்பு அவன் இதை பார்த்து கவனிக்காமல் போயிருப்பான். ஆனால் இப்போது அவன் நின்று பார்த்தான். அந்த சிரிப்பு அவனுக்கு ஏதோ சொல்லியது போல. நிம்மதி வெளியில் இல்லை, ஆனாலும் அது வெளியில் பிரதிபலிக்கிறது என்று அவன் உள்ளே ஒரு குரல் போல உணர்ந்தான். அவன் ஒரு கப் தேநீர் எடுத்தான், மெதுவாக குடித்தான். அந்த சுவையை உணர்ந்தான். அது சாதாரண தேநீர் இல்லை, அது ஒரு அனுபவம். அவன் சிரித்தான். அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு சிறிய விஷயத்தில் முழுமையாக இருந்தான். அந்த நொடியில் அவன் மீண்டும் சிவனின் குரலை நினைத்தான். நீ என்ன செய்கிறாயோ அதில் முழுவதும் இரு. அவன் அந்த வார்த்தைகளை உள்ளே மீண்டும் மீண்டும் ஒலிக்க விட்டான். அவன் தொடர்ந்து நடந்தான். ஒரு குழந்தை சாலையில் விளையாடிக் கொண்டிருந்தது. எந்த கவலையும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல். அந்த சிரிப்பில் ஒரு சுத்தம் இருந்தது. அவன் அதை பார்த்து நின்றான். நீ பிறந்தபோது இப்படி இருந்தாய் என்று சிவன் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் அந்த குழந்தையின் சிரிப்பில் தன்னை பார்த்தான். அவன் மெதுவாக சிரித்தான். நான் மீண்டும் இதையே கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அவன் மனதில் நினைத்தான். அவன் வாழ்க்கை இப்போது ஒரு போட்டி இல்லை,
அது ஒரு பயணம். அவன் தன் வீட்டை அடைந்தான். அந்த வீடு அவனுக்கு முன்பு ஒரு சுமை போல இருந்தது. இப்போது அது ஒரு இடம் மட்டும், அவன் இருக்கக்கூடிய ஒரு இடம். அவன் உள்ளே நுழைந்தான். அங்கே எல்லாமே பழையபடி இருந்தது. ஆனால் அவன் பார்வை மாறியதால் அது புதியதாக தோன்றியது. அவன் அமைதியாக அமர்ந்தான். சில நொடிகள் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தான். அந்த அமைதியில் அவன் மீண்டும் அந்த குரலை உணர்ந்தான். நீ தேடியது இங்கேயே இருந்தது. அவன் கண்களை மூடி சிரித்தான். இப்போது அவன் புரிந்து கொண்டான். நிம்மதி என்பது எங்காவது போய் அடைய வேண்டிய ஒன்று அல்ல. அது இப்பொழுது இங்கே, இந்த நொடியில் இருக்கும் ஒன்று. அவன் தினமும் அந்த அமைதியை பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான். காலை எழுந்தவுடனே சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். அவன் மூச்சை கவனித்தான். அவன் மனதை கவனித்தான். மெல்ல அவன் அந்த அமைதியில நிலையாக இருக்க கற்றுக்கொண்டான். வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அவன் இப்போது அவற்றில் மூழ்கவில்லை. அவன் அவற்றை பார்த்தான். அவன் பதிலளித்தான். ஆனால் அவன் அமைதி குலையவில்லை. அவன் உறவுகளை நேசித்தான். ஆனால் எதிர்பார்ப்புகளை குறைத்தான். அவன் பணம் சம்பாதித்தான். ஆனால் அதை வாழ்க்கையின் மையமாக மாற்றவில்லை. அவன் தனியாக இருந்தான். ஆனால் ஒருபோதும் தனிமையாக உணரவில்லை. அவன் வாழ்ந்தான். ஆனால் இப்போது உணர்ந்து வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் மீண்டும் அந்த காட்டை நினைத்தான். அந்த இரவு, அந்த குரல், அந்த மாற்றம். அவன் மெதுவாக கண்களை மூடி அமர்ந்தான். அந்த அமைதியை மீண்டும் உணர்ந்தான். அந்த குரல் மீண்டும் வந்தது போல இருந்தது. நீ இப்போது புரிந்து கொண்டாயா? அவன் மெதுவாக சிரித்தான். ஆம் என்று அவன் உள்ளே பதிலளித்தான். நிம்மதி என்பது தேட வேண்டியது இல்லை, அது நான். அந்த நொடியில் அவன் முழுமையாக அமைதியாக இருந்தான். எதுவும் வேண்டாம், எதுவும் குறையவில்லை, எதுவும் அதிகமாக இல்லை. அவன் இருந்தான். அது போதுமானது. அந்த உணர்வு மெதுவாக அவன் முழு வாழ்க்கையையும் நிரப்பியது. இப்போது அவன் வாழ்க்கை ஒரு கதையாக இல்லை, அது ஒரு அனுபவம், ஒரு ஓட்டம், ஒரு அமைதி. அவன் இறுதியாக கண்டுபிடித்தது அவன் தேடிய உலகம் அல்ல, அவன்தான். வாழ்க்கையில நிம்மதி வேறு எங்கும் இல்லை, அது நம்முள் தான் மறைந்து இருக்கிறது. அப்பன் ஈசன் சொல்கிறார், ஓம் நம சிவாய.